அனைவருக்கும் வணக்கம். ஃப்ரீ டெஸ்ட் சீரீஸில் நம்ம வந்து டெஸ்ட் நம்பர் 14 வரைக்கும் வந்துட்டோம். ஸோ டெஸ்ட்டு வெற்றிகரமாக எழுதி முடிச்சிருப்பீங்க. கொஷின் பேப்பர் பிரிண்ட் எடுத்துக்கோங்க. பிரிண்ட் எடுத்து வச்சுட்டு ஆன்சர் கீ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மிஸ்டேக்ஸும் சொல்லுவோம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஃப்ரீ டெஸ்ட் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா ஜிஎஸ் ஃபுல்லாகவே நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஸ்கூல் புக்காக இருக்கட்டும், அவுட் சோர்ஸாக இருக்கட்டும், எல்லாமே தரமாக கொண்டு போயிட்டுருக்கோம். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த டெஸ்ட் நம்பர் 14ல் என்னென்ன லெசன்ஸ் நம்ம கொடுத்துருந்தோம் அப்படின்னா, 10th ஜியோகிராஃபியில் இருந்து இந்திய வளங்கள் மற்றும் தொழிலகங்கள் அது கொடுத்துருந்தோம். 10th ஜியோகிராஃபியில் அதே இந்தியா, மக்கள் தொகை, போக்குவரத்து, தகவல் தொடர்பு மற்றும் வணிகம், இந்த 2 லெசன் கொடுத்துருந்தோம். அவுட் சோர்ஸை பொறுத்த வரைக்கும் சுயமரியாதை இயக்கம். சுயமரியாதை இயக்கம் பார்த்தீங்கன்னா, பேராசிரியர் கா வெங்கடேசன் அவர்களுடைய தமிழ்நாடு வரலாறும் பண்பாடும் நவீன காலம், அந்த புத்தகத்தில் இருந்து தான் அந்த சுயமரியாதை இயக்கம் நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ ஸ்கூல் புக்கு இந்த 2 லெசனை கவர் பண்ணி ஒரு 75 கொஷின்ஸும், சுயமரியாதை இயக்கத்துலேருந்து ஒரு 25 கொஷின்ஸ், டோட்டலாக 100 கொஷின்ஸ் நம்ம கொடுத்துருந்தோம். அவுட் சோர்ஸுக்கு நம்ம தொடர்ந்து டெஸ்ட் வந்துகிட்டே இருக்கும். ஸ்கூல் புக் லெசன்ஸு அவுட் சோர்ஸுக்கு கலந்து டெஸ்ட் வச்சுட்டே இருப்போம். சரிங்களா? அதனால் யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்மக்கிட்ட தேவையான எல்லா அவுட் சோர்ஸ் புக்கும், முக்கியமான எல்லா அவுட் சோர்ஸ் புக்கும் நம்மக்கிட்ட கிடைக்கும். இது நம்மளுடைய வெப்சைட்டோட நேமு. கீழே டிஸ்கிரிப்ஷனில் வெப்சைட்டோட லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் போய் விசிட் பண்ணி பாருங்கள். புக்ஸு தேவைன்ன போது நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். நான் கொஷின்ஸ் ஒரு டைம் தான் ரீட் பண்ணுவேன். ஏன்னா நீங்கள் கொஷின் பேப்பர் ஆல்ரெடி பிரிண்ட் எடுத்து கையில் வச்சுருப்பீங்க. நீங்கள் நிறைய டைம் கொஷின்ஸை படிச்சிக்கலாம். நான் படிக்கும் போது கொஷின்ஸை கவனமாக பார்த்துக்கோங்க. ஆன்சர்ஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் டெஸ்ட்டே எழுதலைனா கூட இந்த வீடியோ நீங்கள் பார்த்துக்கலாம். ஏன்னா இந்த 3 லெசன் கவர் பண்ணி முக்கியமான லெசன்ஸை நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்க்கலாம். கூற்று 1, இந்திய நிலவியல் கள ஆய்வு நிறுவனத்தின் தலைமையிடம் கொல்கத்தா. கூற்று 2, இந்திய சுரங்க பணியகம் ஹைதராபாத். கூற்று 3, இரும்புசாரா தொழில்நுட்ப மேம்பாட்டு மையம் நாக்பூர். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. அதாவது கூற்று 2, 3 தவறு. அப்போ கூற்று 1 சரியாக இருக்குது. கூற்று 2க்கு பார்த்தீங்கன்னா நாக்பூர் வரும். கூற்று 3க்கு ஹைதராபாத் வரும். ஸோ இங்கே மாற்றி கொடுத்துருக்கோம். நீங்கள் கரெக்ட் பண்ணி எழுதிக்கோங்க. அடுத்து 2வது கொஸ்டின். கூற்று 1, மக்கள் தொகை கணக்கெடுப்பு 10 வருடங்களுக்கு ஒரு முறை நடத்தப்படுகிறது. கூற்று 2, இந்தியாவில் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 1872ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்டது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. 1, 2 ரெண்டுமே சரி. ரொம்ப டிஎன்பிசியில் அந்த கொஷின் கேட்டிருக்காங்க, முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பலாம். அடுத்து 3வது கொஷின். முழுமையான முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு டேசாம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்டது. ஸோ எந்த வருஷம் அப்படின்னா 1881. அதாவது முழுமையான முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 1881ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்டது. நெக்ஸ்ட் 4வது கொஷின். கூற்று 1, இந்தியாவில் உள்ள மேக்னடைட் படிவுகளில் கர்நாடக மாநிலம் மட்டும் 72% பங்கினை கொண்டுள்ளது. கூற்று 2, நாட்டின் மொத்த இரும்புத்தாது உற்பத்தியில் ஜார்க்கண்ட் மாநிலம் 25% உற்பத்தி செய்து முதன்மையான உற்பத்தியாளராக திகழ்கிறது. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. அதாவது கூற்று 1, 2 ரெண்டுமே சரி. நெக்ஸ்ட் 5வது கொஸ்டின். தமிழ்நாட்டில் இரும்புத்தாது உற்பத்தி செய்யும் மாவட்டங்கள் கீழ்கண்டவற்றுள் பொருந்தாதது எது அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. சேலம், நாமக்கல், திருவண்ணாமலை, திருச்சிராப்பள்ளி, கோயம்புத்தூர், மதுரை மற்றும் திருநெல்வேலி. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா மேற்கண்ட அனைத்தும் சரி. ஸோ பொருந்தாதது எதுவும் இல்லை, எல்லாமே பொருத்தமாக இருக்குது. அதனால் ஆன்சர் பார்த்தீங்கன்னா மேற்கண்ட அனைத்தும் சரி. 6வது கொஸ்டின். கூற்று 1, இந்தியாவில் மிக அதிக மக்கள் தொகையை உடைய மாநிலம் சிக்கிம். கூற்று 2, இந்தியாவில் மிக குறைந்த மக்கள் தொகை கொண்ட மாநிலம் உத்தரப்பிரதேசம். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. அதாவது 1 மற்றும் 2 தவறு. ரெண்டுமே தவறு. ஏன் தவறு அப்படின்னா, அதிக மக்கள் தொகை உத்தரப்பிரதேசம், குறைந்த மக்கள் தொகை சிக்கிம். ஸோ மாற்றி கொடுத்துருக்கோம். நீங்கள் இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 7வது கொஸ்டின். கீழ்கண்டவற்றுள் தவறான ஒன்றை தேர்வு செய்யவும். 4 கூற்று இருக்குது. 4ல் 1 தவறாக இருக்குது. என்னன்றது பார்க்கலாம். 1 டன் இரும்பு எஃகு உற்பத்தி செய்வதற்கு 15 கிலோ மேங்கனீசு தேவைப்படுகிறது. இந்திய மேங்கனீஸ் நிறுவனத்தின் தலைமையகம் நாக்பூர் ஆகும்.
இது 50% மாங்கனீசை உற்பத்தி செய்து உலக சந்தை மதிப்பில் முதன்மையானதாக திகழ்கிறது. மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் உலோகம் தாமிரம். ஸோ இதில் என்ன தவறாக இருக்குது அப்படின்னா 15 கிலோ கிடையாது, 10 கிலோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மீதி எல்லாமே சரியாக இருக்குது. மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் உலோகம் தாமிரம். இந்திய மேங்கனீஸ் நிறுவனத்தினுடைய தலைமையகம் நாக்பூர். இது பார்த்தீங்கன்னா ஒரு 50% மேங்கனீஸை உற்பத்தி செய்து உலக சந்தை மதிப்பில் முதன்மையானதாக திகழ்கிறது. ஸோ ஒரு டன் இரும்பு எஃகு உற்பத்தி செய்வதற்கு 10 கிலோ மேங்கனீஸ் தேவைப்படுகிறது. நெக்ஸ்ட் 8வது கொஸ்டின். கூற்று 1, மக்கள் தொகை அடர்த்தி என்பது ஒரு சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் வசிக்கும் மக்களின் எண்ணிக்கையை குறிப்பிடுகிறது. கூற்று 2, 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவின் சராசரி மக்கள் அடர்த்தி ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 382 ஆகும். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா கூற்று 1 மற்றும் 2 ரெண்டுமே சரி. இந்த மக்கள் தொகை அடர்த்தி, இந்தியாவுடைய மக்கள் தொகை அடர்த்தி, தமிழ்நாட்டுடைய மக்கள் தொகை அடர்த்தியை பற்றியெல்லாம் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க எக்ஸாமில். நெக்ஸ்ட் 9வது கொஷின். கூற்று 1, இந்தியாவில் மிக அதிக மக்கள் தொகை அடர்த்தி கொண்ட மாநிலம் பீகார். அதாவது ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 1106 பேர். கூற்று 2, இந்தியாவில் மிக குறைந்த மக்கள் தொகை அடர்த்தி கொண்ட மாநிலம் அருணாச்சல பிரதேசம். ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 17 பேர். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சரி. அதாவது கூற்று 1, 2 ரெண்டுமே சரி. ஸோ அதிக மக்கள் தொகைனா பீகார், அதாவது அதிக மக்கள் தொகை அடர்த்தினா ஒரு சதுர கிலோமீட்டரில் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்றது. குறைந்த மக்கள் தொகை அடர்த்தினா அருணாச்சல பிரதேசம். நெக்ஸ்ட் 10வது கொஸ்டின். கீழ்கண்டவற்றுள் பொருந்தாதது எது? மின்சார கம்பிகள், மின் சாதனங்கள், கம்பி வடங்கள் போன்றவற்றின் உற்பத்திக்கு அதிகம் பயன்படுவது தாமிரம். தாமிரப்படிவு அதிகம் உள்ள மாநிலம் ராஜஸ்தான். இந்தியாவின் மொத்த தாமிர உற்பத்தியில் 72% ஜார்க்கண்ட் மாநிலம் உற்பத்தி செய்கிறது. அலுமினியம் பாக்சைட் தாதுவிலிருந்து பெறப்படுகிறது. மொத்தமாக ஒரு 4 கூற்று இருக்குது. இதில் எது தவறு அப்படின்னா ஆப்ஷன் சி தான் தவறு. ஸோ என்ன தவறுனா 72% கிடையாது, 62%. இந்த இடத்துல 62% அப்படின்றது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 11வது கொஸ்டின். கீழ்கண்டவற்றுள் பொருந்தாதது எது? மொத்தமாக ஒரு 4 கூற்று இருக்குது பார்க்கலாம். 2001 2011 வரை 10 ஆண்டுகளில் மக்கள் தொகை வளர்ச்சி விகிதம் 17.64%. பெரும் மக்களியல் பிளவு ஆண்டு 1951. இந்தியாவில் அதிக எழுத்தறிவு பெற்ற முதல் மாநிலமாக திகழும் மாநிலம் கேரளா. இந்தியாவில் குறைந்த எழுத்தறிவு பெற்ற மாநிலம் பீகார். ஸோ இதில் எது பொருந்தாது இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் பி, பெரும் மக்களியல் பிளவு ஆண்டு. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 1921 நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 1921. ஏன் பிளவு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா மக்கள் தொகை இன்க்ரீஸ் ஆகிருந்தது, திடீர்னு குறைஞ்சதுனால, அதாவது -0.31% மக்கள் தொகை குறைவாக அதாவது குறைஞ்சதுனால பெரும் மக்களியல் பிளவு ஆண்டுன்னு சொல்கிறாங்க 1921. நெக்ஸ்ட் 12வது கொஸ்டின். கூற்று 1, நால்கோ என்று அழைக்கப்படும் தேசிய அலுமினிய நிறுவனம் 1981 தொடங்கப்பட்டது. கூற்று 2, இது இந்திய சுரங்கத்துறை அமைச்சகத்தின் கீழ் பொதுத்துறை நிறுவனமாக உருவாக்கப்பட்டது. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா கூற்று 1 மற்றும் 2 சரி. ரெண்டுமே சரி. 13வது கொஸ்டின். மனிதவள மேம்பாடு என்பது கல்வி, உடல்நலம், வருமானம், அதிகாரம் போன்றவைகளில் மக்களுக்கான வாய்ப்புகளை அதிகப்படுத்தும் ஒரு செயல்முறை ஆகும். இந்த கூற்றை சொன்னது பார்த்தீங்கன்னா மெஹபூப் உல் ஹக். ஆன்சர் ஆப்ஷன் சி. ஒரு முக்கியமான கொஸ்டின். மனிதவள மேம்பாடு என்பது கல்வி, உடல்நலம், வருமானம், அதிகாரம் போன்றவைகளில் மக்களுக்கான வாய்ப்புகளை அதிகப்படுத்தும் ஒரு செயல்முறையாகும் என்று சொன்னவர் பார்த்தீங்கன்னா மெஹபூப் உல் ஹக். நெக்ஸ்ட் 14வது கொஸ்டின். கூற்று 1, பாக்சைட் என்பது அலுமினியத்தின் ஒரு வகையான ஆக்சைடு ஆகும். கூற்று 2, இது பிரெஞ்சு என்ற வார்த்தையான லீபாக்ஸ் என்ற வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2 கூற்றுகளும் சரியானவை. 15வது கொஸ்டின். மனிதவள மேம்பாடு என்பது 3 அடிப்படை பரிணாமங்களை கொண்டது அவை. இது எக்ஸாம்பிள் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆரோக்கியம், கல்வி, வருமானம். ஆன்சர் பார்த்தீங்கன்னா மேற்கண்ட அனைத்தும் சரி. மனிதவள மேம்பாடு
3 அடிப்படை பரிணாமங்களை கொண்டது. அவை பார்த்தீங்கன்னா, ஆரோக்கியம் ஒண்ணு. ஆரோக்கியம் அப்படின்னா உடல் நலம். உடல் நலமும் குடுப்பாங்க. உடல் நலம், கல்வி, வருமானம். நெக்ஸ்ட்டு 16வது கொஸ்டின். பின்வரும் சொற்றொடர்களில் எது, எவை சரியானவை? மொத்தமா ஒரு 4 கூற்று இருக்கு. அதாவது கொஸ்டின் இது வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். பின்வரும் சொற்றொடர்களில் எது, எவை தவறானவை அப்படின்னு வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏன்னா தவறானதான் நம்ம வந்து குடுத்துருக்கோம். உங்க கொஸ்டின் பேப்பர்ல தவறானவை அப்படின்றத சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ 4 கூற்று இருக்கு. 4ல எது தவறா இருக்கு அப்படின்றத வந்து பார்க்கலாம். பண்டைய காலத்தில் ஆயுர்வேத மருத்துவத்தில் பயன்படுத்தப்பட்டது மைக்கா. ஹப்ராக் வகை ஒரு நல்ல தரமான மைக்காவாகும். அதிக மைக்கா படிவுகளை கொண்டுள்ள மாநிலம் ஆந்திர பிரதேசம். ஜிப்சம் என்பது கால்சியம் சல்பேட்டின் நீர்ம கனிமமாகும். ஸோ இதில் தவறானது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, அதாவது அதிக மைக்கா படிவுகளை கொண்டுள்ள மாநிலம் வந்து ஆந்திர பிரதேசம் என்பது சரி. சதவீதம் வந்து 31% கிடையாது, 41%. இந்த இடத்துல 41% அப்படின்றது நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 17வது கொஸ்டின். கூற்று 1. ஷெர்ஷா சூரி தன்னுடைய பேரரசை பலப்படுத்தவும் ஒருங்கிணைக்கவும் சாகி சாலையை சிந்து பள்ளத்தாக்கிலிருந்து மேற்கு வங்கத்தில் உள்ள சோனார் பள்ளத்தாக்கு வரை அமைத்தார். கூற்று 2. கொல்கத்தாவில் இருந்து பெஷாவர் வரை உள்ள சாலை ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் கிராண்ட் ட்ரங்க் சாலை என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. தற்போது இச்சாலை அமிர்தசரஸில் இருந்து கொல்கத்தா வரை நீட்டிப்பு செய்யப்பட்டுள்ளது. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2, அதாவது 2 கூற்றுகளும் வந்து சரியானவை. 18வது கொஸ்டின். இந்தியாவில் அதிக நிலக்கரி உற்பத்தி செய்யும் மாநிலம். கொஸ்டின் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்ட். இந்தியாவில் அதிக நிலக்கரி உற்பத்தி செய்யும் மாநிலம் வந்து ஜார்க்கண்ட். நெக்ஸ்ட் 19வது கொஸ்டின். கூற்று 1. 82% ஜிப்சத்தை உற்பத்தி செய்து முதலிடம் வகிக்கும் மாநிலம் ராஜஸ்தான். கூற்று 2. கருப்பு தங்கம் என அழைக்கப்படும் கனிமம் கச்சா எண்ணெய். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1 மட்டும் சரி, 2 வந்து தவறு. கருப்பு தங்கம் எது அப்படின்னா கச்சா எண்ணெய் வந்து கிடையாது, நிலக்கரி. நிலக்கரின்றது நோட் பண்ணிக்கோங்க. கருப்பு தங்கம் என அழைக்கப்படும் கனிமம் வந்து நிலக்கரி. நெக்ஸ்ட் 20வது கொஸ்டின். கூற்று 1. இந்தியாவின் மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலை NH47 ஆகும். இந்த கூற்று 2 உங்ககிட்ட இருக்கக்கூடிய கொஸ்டின் பேப்பரில் சேஞ்ச் பண்ணலைன்னா சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்சாக இருந்தால் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் அப்டேட் ஆகிருக்குன்றதுனால இது சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். இது ஜம்மு காஷ்மீரில் உள்ள ஸ்ரீநகரில் இருந்து தமிழ்நாட்டில் உள்ள கன்னியாகுமரி வரை 4076 கிலோமீட்டர் நீளத்தை கொண்டதாகும். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா கூற்று 1 தவறு, கூற்று 2 வந்து சரி. கூற்று 1 ஏன் தவறுனா NH47 கிடையாது, இது வந்து 44 அப்படின்றத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்தியாவின் மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலை வந்து NH44 ஆகும். இது ஜம்மு காஷ்மீரில் உள்ள ஸ்ரீநகரில் இருந்து தமிழ்நாட்டில் உள்ள கன்னியாகுமரி வரை 4076 கிலோமீட்டர் நீளத்தை கொண்டதாகும். சரிங்களா, 44ன்றது நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 21வது கொஸ்டின். நிலக்கரியின் வகைகள் கீழ்கண்டவற்றுள் தவறான ஒன்றை தேர்வு செய்யவும். ஸோ பாருங்க, 4 வகை நிலக்கரி வந்து இருக்கு. ஃபர்ஸ்ட் பாருங்க, ஆந்திரசைட். இதனுடைய சதவீதம் பார்த்தீங்கன்னா 80 முதல் 90%. அதாவது ஆந்திரசைட்டில் வந்து நிலக்கரியுடைய சதவீதம் வந்து 80 to 90% வந்து இருக்கும். பிட்மினஸ் வந்து 60 முதல் 80%. பழுப்பு நிலக்கரியில் 40 முதல் 60%. மரக்கரியில் பார்த்தீங்கன்னா 20%க்கும் குறைவு. இதில் தவறானது எது அப்படின்னா ஆப்ஷன் டி. இப்போ மரக்கறி 20%க்கும் குறைவு கிடையாது, 40%க்கும் குறைவு. இங்கே வந்து 20ன்ற இடத்துல 40ன்றது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 22வது கொஸ்டின். கூற்று 1. மிக குறைந்த தேசிய நெடுஞ்சாலை NH47A ஆகும். மிக குறைந்த தேசிய நெடுஞ்சாலை வந்து NH47A ஆகும். கூற்று 2. இது எர்ணாகுளத்தில் இருந்து குண்டனூர் வரை 6 கிலோமீட்டர் தொலைவை கொண்ட கொச்சி துறைமுகத்தை இணைக்கிறது. அதாவது வில்லிங்டன் தீவு. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2 கூற்றுகளும் வந்து சரியானவை. இதில் கூட பார்த்தீங்கன்னா இந்த கூற்று 2ல வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கோம். உங்ககிட்ட இருக்கக்கூடிய கொஸ்டின் பேப்பரில் இந்த கூற்று 2 இந்த இதே மாதிரி இருந்தால் விட்டுருங்க, இல்லைன்னா நீங்கள் இந்த குண்டனூர் அப்படின்றத ஆட் பண்ணி இது கரெக்டாக சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ரெண்டுமே வந்து சரியாக இருக்குது. நெக்ஸ்ட் 23வது கொஸ்டின். தங்க நாற்கர சாலைகளை இணைக்கும் பகுதிகள்.
இந்த தங்க நாற்கரை சாலையுடைய மொத்த நீளம் பார்த்தீங்கன்னா 5846 கிலோமீட்டர். புதுடெல்லி, கொல்கத்தா, சென்னை, மும்பை. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா மேற்கண்ட அனைத்தும் சரி. ஸோ தங்க நாற்கரை சாலைகள் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இணைக்குதுன்னா புதுடெல்லி, கொல்கத்தா, சென்னை, மும்பையை வந்து இணைக்குது. இதனுடைய மொத்த நீளம் வந்து 5846 கிலோமீட்டர். நெக்ஸ்ட் 24வது கொஸ்டின். மேற்கு கடற்கரைக்கு அருகில் உள்ள எண்ணெய் வயல்கள் கீழ்கண்டவற்றுள் தவறான ஒன்றை தேர்வு செய்யவும். இந்த மேற்கு கடற்கரை, கிழக்கு கடற்கரையில் இருக்கக்கூடிய முக்கியமான துறைமுகங்கள், இந்த எண்ணெய் வயல்கள் இதெல்லாம் வந்து கொஸ்டினாக வந்து கேட்டிருக்காங்க. ஸோ பாருங்கள். ஆப்ஷன் ஏ பாருங்கள், மும்பை ஹை. இது வந்து 65% மிகப்பெரிய எண்ணெய் வயல் இது. அடுத்து குஜராத் கடற்கரை. ஆப்ஷன் பியில் வந்து பேசைம் எண்ணெய் வயல் மும்பை. அலியாபேத் எண்ணெய் வயல். அடுத்து ஆப்ஷன் சியில் அங்கலேஸ்வர், காம்பே, லூனி பகுதிகள், அகமதாபாத், கலோல் பகுதி. ஆப்ஷன் டியில் வந்து சர்மா பள்ளத்தாக்கு. ஸோ இதில் எது தவறாக இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் டி தான் வந்து தவறாக இருக்குது. சர்மா பள்ளத்தாக்கு பார்த்திங்கன்னா கிழக்கு கடற்கரைக்கு அருகில் உள்ள ஒரு எண்ணெய் வயல். மீதி மூணு ஆப்ஷனுமே வந்து சரியாக இருக்குது. அதாவது மும்பை ஹை அப்படின்றது மிகப்பெரிய ஒரு எண்ணெய் வயல். மும்பை ஹை வந்து தனி, குஜராத் கடற்கரை வந்து தனி. பேசம் எண்ணெய் வயல் வந்து தனி, பேசைம் எண்ணெய் வயல் மும்பை இது தனி, அலியாபாத் எண்ணெய் வயல் வந்து தனி. அடுத்து அங்கலேஸ்வர், காம்பே, லூனி பகுதியில், அகமதாபாத், கலோல் பகுதி இது மூணுமே வந்து தனி. மொத்தமாக இத்தனை வயல்கள் வந்து மேற்கு கடற்கரை அருகில் வந்து இருக்கக்கூடிய எண்ணெய் வயல்கள். சர்மா பள்ளத்தாக்கு வந்து கிழக்கு கடற்கரைக்கு அருகில் உள்ள ஒரு எண்ணெய் வயல். 25வது கொஸ்டின். தங்க நாற்கர சாலை திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு. ஸோ எப்போ அப்படின்னா 1999 தங்க நாற்கர சாலை திட்டம் தொடங்கப்பட்டது 1999. நெக்ஸ்ட் 26வது கொஸ்டின். கிழக்கு கடற்கரைக்கு அருகில் உள்ள எண்ணெய் வயல்கள் பாருங்கள். பிரம்மபுத்திரா பள்ளத்தாக்கு, திக்பாய் வந்து மிக பழமையான எண்ணெய் வயல். அடுத்து நாகர்காட்டிகா எண்ணெய் வயல்கள், மோரான் ஹக்ரீசன் எண்ணெய் வயல்கள், அலியாபாத் எண்ணெய் வயல், ருத்ர சாகர் லாவா எண்ணெய் வயல்கள், சர்மா பள்ளத்தாக்கு. ஸோ இதில் வந்து இது வந்து கொஷினில் தவறானது எதுன்றதை ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஆட் பண்ணி கொடுத்துடலாம். தவறானது என்ன அப்படின்றத ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஆட் பண்ணாமல் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் தவறானது எது அப்படின்னா ஆப்ஷன் சி. அலியாபாத் எண்ணெய் வயல் பார்த்தீங்கன்னா மேற்கு கடற்கரையில் இருக்கக்கூடிய ஒரு எண்ணெய் வயல் தான் அலியாபாத் எண்ணெய் வயல். 27வது கொஸ்டின் கூற்று 1. இந்தியாவின் முதல் ரயில் போக்குவரத்து மும்பை மற்றும் தானே நகரங்களுக்கிடையே 34 கிலோமீட்டர் தூரத்திற்கு தொடங்கப்பட்ட ஆண்டு 1853. கூற்று 2. இந்தியன் ரயில்வே தேசியமயமாக்கப்பட்ட ஆண்டு 1951. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா கூற்று 1 சரி, கூற்று 2 வந்து தவறு. 2 ஏன் தவறுனா 1951 கிடையாது, 1952. ஸோ இந்தியன் ரயில்வே வந்து தேசியமயமாக்கப்பட்டது 1952. கூற்று 1 இந்த கொஷின் நிறைய டைம் டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. இந்தியாவின் முதல் ரயில் போக்குவரத்து மும்பை மற்றும் தானே நகரங்களுக்கிடையே 34 கிலோமீட்டர் தூரத்திற்கு தொடங்கப்பட்ட ஆண்டு 1953. இந்த கிலோமீட்டரும் வந்து கேட்டிருக்காங்க. எந்தெந்த பகுதிகளுக்கிடையே தொடங்கப்பட்டது கொஷினாக கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் 28. எல்லைப்புற சாலைகள் நிறுவனம் அமைக்கப்பட்ட ஆண்டு. ஸோ எப்போ அப்படின்னா 1960. எல்லைப்புற சாலைகள் நிறுவனம் அமைக்கப்பட்ட ஆண்டு 1960. 29வது கொஸ்டின் கூற்று 1. இந்திய இயற்கை எரிவாயு நிறுவனமானது மாநில அரசாங்கத்தால் நிர்வகிக்கப்படும் ஒரு நிறுவனமாகும். அதிக அளவிலான இயற்கை எரிவாயு மும்பை ஹை, பேசைம் எண்ணெய் வயல் பகுதிகளில் காணப்படுகிறது. கூற்று 2. இதன் தலைமையகம் புதுடெல்லியில் அமைந்துள்ளது. ஸோ ரெண்டுமே வந்து சரி. அதாவது கூற்று 1 மற்றும் 2 ரெண்டுமே வந்து சரி. 30வது கொஸ்டின். இந்தியாவின் முதல் புறநகர் ரயில் போக்குவரத்து 1925 எங்கு தொடங்கப்பட்டது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா மும்பை. இந்தியாவின் முதல் புறநகர் ரயில் போக்குவரத்து 1925 எங்கு தொடங்கப்பட்டது? மும்பை. நெக்ஸ்ட் 31வது கொஸ்டின். கீழ்கண்டவற்றுள் தவறான ஒன்றை தேர்வு செய்யவும். மொத்தமாக ஒரு 4 கூட்டு இருக்குது. 4ல் வந்து 1 தவறாக இருக்குது. என்ன தவறாக இருக்குன்றதை வந்து பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ பாருங்கள். தேசிய அனல்மின் நிறுவனம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1976. தமிழ்நாட்டின் முக்கிய அனல்மின் நிலையங்கள் நெய்வேலி, மேட்டூர், தூத்துக்குடி, எண்ணூர். அணுசக்தி, யுரேனியம்,
தோரியம் தாதுக்களிலிருந்து பெறப்படுகிறது. இந்தியாவில் அணுமின் திட்டம் 1940ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. டாடா அணு ஆராய்ச்சி கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1948. ஸோ இதில் எது தவறாக இருக்குன்னா ஆப்ஷன் ஏ வந்து தவறாக இருக்குது. தேசிய அனல் மின் நிறுவனம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1976 வந்து கிடையாது, 1975. ஸோ 1975 அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 32வது கொஷின். பெட்ரோலியம் என்ற சொல் பெட்ரோ மற்றும் ஒளியும் என்ற இரு டேஸ் சொற்களிலிருந்து பெறப்பட்டது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா லத்தீன். இப்போ பெட்ரோ அப்படின்னா பாறை, ஒளியும் அப்படின்னா எண்ணெய், அதாவது பெட்ரோலியம் அது வந்து லத்தீன் என்ற இரு சொற்களிலிருந்து பெறப்பட்டது. 33வது கொஷின். ரயில்வே மண்டலங்கள் கீழ்கண்டவற்றுள் பொருந்தாதது எது? ரயில்வே மண்டலங்களை பற்றியெல்லாம் நிறைய டைம் டிஎன்பிஎஸ்சியில் வந்து கொஷின் கேட்டிருக்காங்க குரூப் 4ல். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. பாருங்கள், வடக்கு ரயில்வே புதுடெல்லி, வடமேற்கு ரயில்வே வந்து ஜெய்ப்பூர். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மேப்பு திசையுடைய மேப்பு போட்டு அது படிச்சுக்கிட்டிங்கன்னா அவ்வளோ ஈஸியாக வந்து படிச்சுக்கலாம். இப்படிலாம் படித்தா மைண்டில் வந்து நிற்கவே நிற்காது. வட மத்திய ரயில்வே அலகாபாத், வடகிழக்கு ரயில்வே ஹசிப்பூர். இதில் பொருந்தாது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, வடகிழக்கு ரயில்வே ஹசிப்பூர் வந்து கிடையாது, கோரக்பூர். அதாவது இந்த இடத்துல ஹசிப்பூருக்கு பதில் கோரக்பூர்னு வந்து எழுதிக்கோங்க. மீதி எல்லாமே சரியாக இருக்குது. நெக்ஸ்ட் 34வது கொஸ்டின். 320 மெகாவாட் உற்பத்தி திறனுடன் இந்தியாவின் முதல் அணுமின் நிலையம் 1969ஆம் ஆண்டு டேஸில் நிறுவப்பட்டது. ஸோ எங்கே அப்படின்னா தாராப்பூர் மும்பையில் இருக்கக்கூடிய தாராப்பூரில் தான் வந்து 320 மெகாவாட் உற்பத்தி திறனுடன் இந்தியாவின் முதல் அணுமின் நிலையம். அதுதான் முக்கியமான கொஸ்டின். இந்தியாவின் முதல் அணுமின் நிலையம் வந்து 1969ஆம் ஆண்டு தாராப்பூர் மும்பையிலிருந்து நிறுவப்பட்டது. நெக்ஸ்ட் 35வது கொஸ்டின். ரயில்வே மண்டலங்கள் கீழ்கண்டவற்றுள் பொருந்தாது எது? பாருங்க, வடகிழக்கு எல்லை ரயில்வே கவுகாத்தி, கிழக்கு ரயில்வே கொல்கத்தா, கிழக்கு கடற்கரை ரயில்வே புவனேஸ்வர், கிழக்கு மத்திய ரயில்வே கோரக்பூர். இதில் தவறானது பார்த்தீங்கன்னா இதுதான். கிழக்கு மத்திய ரயில்வே கோரக்பூர் வந்து கிடையாது, ஹசிப்பூர். கிழக்கு மத்திய ரயில்வே எது? ஹசிப்பூர் அப்படின்றது எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் 36வது கொஸ்டின். அதே ரயில்வே மண்டலங்கள் கீழ்கண்டவற்றில் பொருந்தாது எது? மேற்கு மத்திய ரயில்வே பிலாஸ்பூர், மத்திய ரயில்வே மும்பை, அதாவது மும்பை சத்ரபதி சிவாஜி முனையம், மேற்கு ரயில்வே மும்பை சர்ச்கேட், தெற்கு ரயில்வே வந்து சென்னை. ஸோ இதில் எது பொருந்தாது இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் ஏ, மேற்கு மத்திய ரயில்வே பிலாஸ்பூர் வந்து கிடையாது, ஜபல்பூர். மேற்கு மத்திய ரயில்வே வந்து ஜபல்பூர் அப்படின்றது வந்து எழுதிக்கோங்க இந்த இடத்துல. ஸோ மீதி எல்லாமே சரியாக இருக்குது. 37வது கொஸ்டின். அணுமின் நிலையங்கள் மற்றும் உற்பத்தி திறன் கீழ்கண்டவற்றுள் பொருந்தாது எது? பாருங்க, கூடங்குளம் 2000 மெகாவாட். இது எங்கே இருக்குன்னா தமிழ்நாடு. இது கொஷின் கேட்கலாம். இந்த சைடு இந்த பேர்களை கொடுத்துட்டு இது எந்தெந்த மாநிலத்தில் இருக்குன்னு கொஷின் கேட்கலாம். நரோரா வந்து 235 மெகாவாட், உத்தரப்பிரதேசம். இந்த மெகாவாட் எல்லாம் வந்து மாறுவதற்கான வாய்ப்பு வந்து இருக்குது. அதனால் இது எந்தெந்த பிளேஸில் இருக்குன்றதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. கைக்கா வந்து 235 மெகாவாட் மும்பை, காக்ரபாரா வந்து குஜராத் 235 மெகாவாட். காக்ரபாரா 235 குஜராத். ஸோ இதில் வந்து எது தவறாக இருக்குன்னா கைக்கா வந்து மும்பை வந்து கிடையாது, கர்நாடகா. கைக்கா வந்து கர்நாடகா அப்படின்றது நோட் பண்ணிக்கோங்க. மீதி எல்லாமே சரியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு 38வது கொஷின். ரயில்வே மண்டலங்கள் கீழ்கண்டவற்றுள் பொருந்தாது எது? தென் மத்திய ரயில்வே செகந்திராபாத், தென் கிழக்கு ரயில்வே கொல்கத்தா, தென் மேற்கு ரயில்வே ஹூப்ளி, தென் கிழக்கு மத்திய ரயில்வே ஜபல்பூர். இதில் வந்து பொருந்தாது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான். தென் கிழக்கு மத்திய ரயில்வே வந்து ஜபல்பூர் வந்து கிடையாது, பிலாஸ்பூர்னு எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் 39வது கொஸ்டின். இந்திய அணுமின் சக்தி நிறுவனத்தின் தலைமையகம் அமைந்துள்ள இடம். பார்த்தீங்கன்னா எது அப்படின்னா மும்பை. இந்திய அணுமின் சக்தி நிறுவனத்தின் தலைமையகம் அமைந்துள்ள இடம் பார்த்தீங்கன்னா மும்பை. நெக்ஸ்ட் 40வது கொஸ்டின் கூற்று 1. கொங்கன் ரயில்வே விசாகப்பட்டினம். கூற்று 2. தெற்கு கடற்கரை ரயில்வே நவி மும்பை. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து தவறு. கூற்று 1, 2 ரெண்டுமே வந்து.
ஏன் தவறுனா கொங்கன் ரயில்வே வந்து நவி மும்பை மாற்றி கொடுத்துருக்கோம். தெற்கு கடற்கரை ரயில்வே தான் விசாகப்பட்டினம் புதுசாக வந்து தொடங்கப்பட்ட ரயில்வே. தெற்கு கடற்கரை ரயில்வே விசாகப்பட்டினம். ஸோ மாற்றி மாற்றி கொடுத்துருக்கோம், நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 41வது கொஸ்டின். கூற்று 1. 1897ஆம் ஆண்டு இந்தியாவின் முதல் நீர்மின் நிலையம் நிறுவப்பட்ட இடம் டெல்லி. கூற்று 2. இந்திய தேசிய நீர்மின் சக்தி நிறுவனம் அமைந்துள்ள இடம் வந்து டார்ஜிலிங். ஸோ இதுக்கான ஆன்சரும் பார்த்தீங்கன்னா 1, 2 2மே வந்து தவறானது. ஏன் தவறானதுன்னா, கூற்று 1க்கு வந்து டெல்லி வந்து வராது, டார்ஜிலிங் வரும். கூற்று 2க்கு வந்து டார்ஜிலிங்க்கு பதிலு டெல்லி வரும். ஸோ 1897ஆம் ஆண்டு இந்தியாவின் முதல் நீர்மின் நிலையம் தொடங்கப்பட்ட இடம் தான் டார்ஜிலிங். தேசிய நீர்மின் சக்தி நிறுவனத்துடைய தலைமையகம் அமைந்துள்ள இடம் பார்த்தீங்கன்னா டெல்லி. ஸோ மாற்றி மாற்றி கொடுத்துருக்கோம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 42வது கொஸ்டின். கூற்று 1. கொங்கன் ரயில்வே அமைக்கப்பட்ட ஆண்டு 1998. கூற்று 2. கொங்கன் ரயில்வே மகாராஷ்டிரா, அதாவது மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய ரோகாவிற்கும் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய மங்களூருக்கும் இடைப்பட்ட 760 கிலோமீட்டர் நீளத்தை இணைக்கிறது. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சரி. கூற்று 1, 2 ரெண்டுமே வந்து சரி. கொங்கன் ரயில்வே பற்றியெல்லாம் கொஷின் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ கொங்கன் ரயில்வே வந்து தொடங்கப்பட்டது 1998. ஸோ இது எந்தெந்த பகுதிகளை இணைக்குதுன்னா, மகாராஷ்டிராவிலிருந்து கர்நாடகா இடைப்பட்ட 760 கிலோமீட்டர் நீளத்தை வந்து இணைக்கிறது. 43வது கொஸ்டின். பொறியியல் துறையின் அதிசயமாக கருதப்படும் ரயில்வே வந்து கொங்கன் ரயில்வே. ஏன்னா நிறைய மலைகள், ஆறுகள் இதெல்லாம் தாண்டி தான் வந்து வருது. பொறியியல் துறையின் அதிசயமாக கருதப்படும் ரயில்வே வந்து கொங்கன் ரயில்வே. 44வது கொஸ்டின். கூற்று 1. இந்தியாவிலேயே அதிக அளவு காற்றாலைகளை கொண்டுள்ள மாநிலம் தமிழ்நாடு. கூற்று 2. உலகிலேயே ஒரு பகுதியில் அதிக காற்றாலைகள் கொண்ட பெரிய காற்றாலை பண்ணை அமைந்துள்ள இடம் வந்து முப்பந்தல், அதாவது கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய முப்பந்தல். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா கூற்று 1 மற்றும் 2 ரெண்டுமே வந்து சரி. இரண்டுமே வந்து சரியாக இருக்குது. 45. இந்தியாவில் சூரிய சக்தி நிறுவனத்தின் தலைமையிடம் ஸோ எங்கே இருக்குது அப்படின்னா டெல்லி. இந்தியாவில் சூரிய சக்தி நிறுவனத்தின் தலைமையிடம் அமைந்துள்ள இடம் பார்த்தீங்கன்னா டெல்லி. 46வது கொஸ்டின். கூற்று 1. சென்னை நகரம் மெட்ரோ ரயில் சேவை கொண்ட 5வது நகரம் ஆகும். இந்தியாவில் முதல் மெட்ரோ ரயில் சேவை தொடங்கப்பட்ட நகரம் வந்து கொல்கத்தா. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா கூற்று 1 தவறு, கூற்று 2 வந்து சரி. கூற்று 1 ஏன் தவறுனா 5வது நகரம் கிடையாது, 6வது நகரம். சென்னை நகரம் மெட்ரோ ரயில் சேவை கொண்ட 6வது நகரமாகும். இந்தியாவுடைய முதல் மெட்ரோ ரயில் சேவை தொடங்கப்பட்ட நகரம் வந்து கொல்கத்தா. இது டிஎன்பிஎஸ்சியில் எக்ஸாம் கேட்டிருக்காங்க. இது எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது அப்படின்றது உங்களுக்கு ஒரு கொஷினாக வைக்கிறேன். இதுக்கான ஆன்சர் வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். 47வது கொஸ்டின். கிழக்கு கடற்கரையில் அமைந்துள்ள முக்கிய துறைமுகங்கள். இதெல்லாம் கொஷின் கேட்டிருக்காங்க. அதாவது அந்த கிழக்கு கடற்கரை, மேற்கு கடற்கரை, இதில் இருக்கக்கூடிய எண்ணெய் வயல்கள், முக்கியமான துறைமுகங்கள், இதெல்லாம் வந்து கொஷினாக வந்து கேட்டிருக்காங்க. கொடுத்துருவாங்க. இதை வரிசைப்படுத்துக்கணும் கேட்பாங்க. அல்லது இது வந்து மேற்கு கடற்கரையா கிழக்கு கடற்கரையா அப்படின்னாலாம் கொஷின் வந்து கேட்டிருக்காங்க. குரூப் 4 எக்ஸாம்லேயே நிறைய டைம் கேட்டிருக்காங்க. ஸோ கிழக்கு கடற்கரையில் இருக்கக்கூடிய முக்கியமான துறைமுகங்கள் இதில் பொருந்தாது எது பாருங்கள். ஆப்ஷன் ஏ பாருங்கள், கொல்கத்தா, ஹால்தியா, பாரதீப், விசாகப்பட்டினம், சென்னை, எண்ணூர், தூத்துக்குடி, கொச்சின். இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, இந்த கொச்சின் அப்படின்றது பார்த்தீங்கன்னா மேற்கு கடற்கரையில் இருக்கக்கூடிய துறைமுகம். மீதி எல்லாமே தூத்துக்குடியிலிருந்து கொல்கத்தா, ஹால்தியா, பாரதீப், விசாகப்பட்டினம், சென்னை, எண்ணூர், தூத்துக்குடி எல்லாமே கிழக்கு கடற்கரையில் இருக்கக்கூடிய முக்கியமான துறைமுகங்கள். ஸோ அப்போ கொச்சின் அதை மட்டும் அண்டர்லைன் பண்ணி மேற்கு கடற்கரைன்னு எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 48வது கொஷின். 1818ஆம் ஆண்டு இந்தியாவின் முதல் பருத்தி நெசவாலை கொல்கத்தாவிற்கு அருகே உள்ள டேஸ் என்னும் இடத்தில் தொடங்கப்பட்டது. ஸோ எங்கே அப்படின்னா கொல்கத்தாவுக்கு அருகே உள்ள போர்ட் கிளாஸ்டர். ஆப்ஷன் டி. ஸோ இந்தியாவுடைய முதல் பருத்தி நெசவாலை எங்கே தொடங்கப்பட்டது? கொல்கத்தாவுக்கு அருகே உள்ள போர்ட் கிளாஸ்டரில் 1818. நெக்ஸ்ட்டு 49வது கொஷின். கூற்று 1. மும்பையில் அதிக அளவு பருத்தி ஆலைகள் செறிந்து காணப்படுவதால் இந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படுகிறது. கூற்று 2. கோயம்புத்தூரில் நெசவாலைகள் அதிக அளவில் காணப்படுவதால் தென்னிந்தியாவின் மான்செஸ் என்று அழைக்கப்படுகிறது. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா கூற்று 1, 2 ரெண்டுமே வந்து சரி.
இதே கூகுளில் பார்த்தீங்கன்னா இந்தியாவின் மான்செஸ்டர் அப்படின்னு சர்ச் பண்ணால் பார்த்தீங்கன்னா அகமதாபாத் அப்படின்னு வருது. ஸோ அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க எதுக்கும். இப்போ புக்கில் இருக்கிறது மும்பை கொடுத்துருக்காங்க. கூகுளில் சர்ச் பண்ணால் இந்தியாவின் மான்செஸ்டர் அப்படின்றது கூகுளில் சர்ச் பண்ணால் அகமதாபாத் அப்படின்னு வருது. நீங்கள் அதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்களும் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள் என்னன்னு வருதுன்னு. நெக்ஸ்ட் 50வது கொஷின். இந்தியாவின் 4 முக்கிய கப்பல் கட்டும் தளங்கள் கீழ்கண்டவற்றுள் பொருந்தாது எது? பாருங்க. இந்துஸ்தான் கப்பல் கட்டும் தளம் விசாகப்பட்டினம், கார்டன் ரீச் கப்பல் கட்டும் தொழிற்சாலை கொல்கத்தா, மசாகான் கப்பல் கட்டும் தொழிற்சாலை சென்னை, கொச்சி கப்பல் கட்டும் தளம் கொச்சி. இதில் பொருந்தாது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. மசாகான் கப்பல் கட்டும் தொழிற்சாலை வந்து சென்னை வந்து கிடையாது, மும்பை. இந்த இடத்துல அண்டர்லைன் பண்ணிவிட்டு இங்கே வந்து பக்கத்தில் ப்ராக்கெட்டில் மும்பை அப்படின்னு வந்து எழுதி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 51வது கொஷின். மேற்கு கடற்கரையில் அமைந்துள்ள முக்கிய துறைமுகங்கள் கீழ்கண்டவற்றுள் பொருந்தாது எது? பாருங்க. காண்ட்லா மும்பை, நவசேவா ஜவஹர்லால் நேரு துறைமுகம் நவசேவா அப்படின்னு சொல்லுவாங்க, மர்மகோவா, நியூ மங்களூரு, கொச்சின், தூத்துக்குடி. இதில் தவறானது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. அதாவது தூத்துக்குடி மட்டும் பார்த்தீங்கன்னா கிழக்கு கடற்கரையில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான துறைமுகம். மீதி எல்லாமே மேற்கு கடற்கரையில் இருக்கக்கூடிய முக்கியமான துறைமுகங்கள். மேற்கு கடற்கரைன்னு எடுத்துக்கிட்டால் காண்ட்லா இருக்குது, மும்பை இருக்குது, நவசேவா, மர்மகோவா, நியூ மங்களூரு, கொச்சின். இதெல்லாம் மேற்கு கடற்கரை. நெக்ஸ்ட் 52வது கொஷின். கீழ்கண்டவற்றுள் தவறான ஒன்றை தேர்வு செய்யவும். மொத்தமாக 4 கூற்று இருக்குது பாருங்க. தங்க இலைப்பயிர் என்றழைக்கப்படுவது சணல். தேசிய சணல் வாரியத்தின் தலைமையகம் அமைந்துள்ள இடம் கொல்கத்தா. இந்தியாவின் முதல் சணல் ஆலை ஆங்கிலேயரான ஜார்ஜ் ஆக்லாண்ட் என்பவரால் 1845ஆம் ஆண்டு கொல்கத்தாவிற்கு அருகே உள்ள ரிஸ்ரா என்னும் இடத்தில் தொடங்கப்பட்டது. இந்தியாவில் சணல் உற்பத்தியில் முதலிடம் மேற்கு வங்கம். ஸோ தவறானது எது அப்படின்னா ஆப்ஷன் சி. என்ன தவறுனா 1845 கிடையாது, 1854. அப்படியே கொஞ்சம் ரிவர்ஸில் கொடுத்துருக்கோம். 1854. மீதி எல்லாமே வந்து சரியாக இருக்குது, எல்லாம் முக்கியமான கொஷின்ஸு. நெக்ஸ்ட் 53வது கொஷின். முதல் இந்திய விமான போக்குவரத்து பிப்ரவரி டேஸில் ஹென்றி பிக்யூர் என்பவரால் அலகாபாத்தில் இருந்து நைனிக் என்ற இடத்திற்கு கடிதங்கள் கொண்டு செல்லப்பட்டதன் மூலம் ஆரம்பமானது. 53க்கு பார்த்தீங்கன்னா சி. அதாவது 1918 இந்தியாவுடைய முதல் விமான போக்குவரத்து பிப்ரவரி 1918 ஹென்றி பிக்யூர் என்பவரால் அலகாபாத்தில் இருந்து நைனிக் என்ற இடத்திற்கு கடிதங்கள் கொண்டு செல்லப்பட்டதன் மூலம் ஆரம்பமானது. நெக்ஸ்ட் 54வது கொஷின். கூற்று 1. மத்திய பட்டு ஆராய்ச்சி தொழில்நுட்ப நிறுவனத்தின் தலைமையிடம் பெங்களூர் ஆகும். கூற்று 2. இது 1983ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2 கூற்றுகளும் சரியானவை, ரெண்டுமே வந்து சரி. ஸோ மத்திய பட்டு ஆராய்ச்சி தொழில்நுட்ப நிறுவனத்தினுடைய தலைமையிடம் வந்து பெங்களூரு. இது 1983ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. நெக்ஸ்ட் 55வது கொஷின். கூற்று 1. இந்தியாவில் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் 1995இல் நிறுவப்பட்டது. கூற்று 2. இது தரைவழி போக்குவரத்து அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் தன்னாட்சி பெற்ற அமைப்பாகும். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2 கூற்றுகளும் வந்து சரியானவை, ரெண்டுமே வந்து சரி. ஸோ இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் வந்து 1995 வந்து நிறுவப்பட்டது. இது தரைவழி போக்குவரத்து அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் ஒரு தன்னாட்சி பெற்ற அமைப்பாகும். 56வது கொஷின். 1998 தேசிய காற்றாற்றல் நிறுவனம் ஏற்படுத்தப்பட்ட இடம். ஸோ எங்கே நிறுவியிருக்காங்கன்னா சென்னை. ஸோ தேசிய காற்றாற்றல் நிறுவனம் ஏற்படுத்தப்பட்ட இடம் வந்து சென்னை, 1998. 57வது கொஷின். கூற்று 1. இந்தியாவின் முதல் காகித தொழிற்சாலை 1812ஆம் ஆண்டு மேற்கு வங்காளத்தில் உள்ள செராம்பூர் என்னும் இடத்தில் தொடங்கப்பட்டது. இந்த முதல் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியம், நிறைய டைம் கொஷின் கேட்டிருக்காங்க. இந்தியாவின் முதல் காகித தொழிற்சாலை 1812ஆம் ஆண்டு மேற்கு வங்காளத்தில் உள்ள செராம்பூர் நிறுவனத்தில் தொடங்கப்பட்டது. கூற்று 2. முதலில் இந்தியாவில் ராயல் பெங்கால் காகித தொழிற்சாலை கொல்கத்தாவிற்கு அருகே உள்ள பாலிங்கச் என்னும் இடத்தில் 1867ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ரெண்டுமே சரி. கூற்று 1 மற்றும் 2 ரெண்டுமே வந்து சரி.
58வது கொஸ்டின். முக்கியமான விமான நிலையங்கள் கீழ்க்கண்டவற்றில் பொருந்தாதது. பாருங்க, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் சர்வதேச விமான நிலையம் எங்க இருக்குன்னா கொல்கத்தா. சென்னை சர்வதேச விமான நிலையம் சென்னை. இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையம் அகமதாபாத். சத்ரபதி சிவாஜி சர்வதேச விமான நிலையம் வந்து மும்பை. ஸோ இதில் வந்து எது பொருந்தாது இருக்குன்னா ஆப்ஷன் சி. இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையம் வந்து அகமதாபாத் வந்து கிடையாது, டெல்லி. இந்த இடத்துல ப்ராக்கெட்டாக டெல்லின்றது நோட் பண்ணிக்கோங்க. 59. டாடா இரும்பு எஃகு தொழிற்சாலை 1907ஆம் ஆண்டு சாக்சி என்றழைக்கப்பட்ட டேஸ் என்னும் இடத்தில் தொடங்கப்பட்டது. ஸோ 59வது கொஸ்டினுக்கு இதுக்கான ஆன்சர் வந்து ஜாம்ஷெட்பூர். ஸோ என்னது, டாடா இரும்பு எஃகு தொழிற்சாலை வந்து 1907ஆம் ஆண்டு சாக்சி என்று அழைக்கப்பட்ட ஜாம்ஷெட்பூர் என்னும் இடத்தில் தொடங்கப்பட்டது. 60வது கொஸ்டின். முக்கிய விமான நிலையங்கள் கீழ்கண்டவற்றுள் பொருந்தாது எது? பாருங்க, திருவனந்தபுரம் சர்வதேச விமான நிலையம் திருவனந்தபுரம். சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச விமான நிலையம் அகமதாபாத். பெங்களூர் சர்வதேச விமான நிலையம் பெங்களூர். ராஜீவ்காந்தி சர்வதேச விமான நிலையம் டெல்லி. இதில் பொருந்தாது எது அப்படின்னா ஆப்ஷன் டி. ராஜீவ்காந்தி சர்வதேச விமான நிலையம் டெல்லி வந்து கிடையாது, ஹைதராபாத்ன்றது நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 61வது கொஸ்டின் கூற்று 1. இரும்பு மற்றும் எஃகு தொழிற்சாலை முதலில் 1830ஆம் ஆண்டு போர்ட்டோ நாவோ, இது எங்கே இருக்குன்னா போர்ட்டோ நாவோ பரங்கிப்பேட்டை, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பரங்கிப்பேட்டை என்னும் இடத்தில் அமைக்கப்பட்டது. கூற்று 2. இந்தியாவின் முதல் வாகன தொழிலகம் மும்பைக்கு அருகே உள்ள குர்லா என்னும் இடத்தில் 1957ஆம் ஆண்டு பிரிமியர் வாகன நிறுவனம் என்ற பெயரில் தொடங்கப்பட்டது. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா கூற்று 1 வந்து சரி, கூற்று 2 வந்து தவறு. கூற்று 2 ஏன் தவறுனா இது 1957 கிடையாது, 1947. ஸோ மீதி எல்லாமே வந்து சரியாக இருக்குது. நெக்ஸ்ட் 62வது கொஸ்டின். கூற்று 1. இந்திய அஞ்சல் சேவை பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக தொடங்கப்பட்ட ஆண்டு 1857. கூற்று 2. இந்தியாவின் முதல் அஞ்சல் விலை 1852ஆம் ஆண்டு கராச்சியில் வெளியிடப்பட்டது. கூற்று 3. விரைவு அஞ்சல் சேவை தொடங்கப்பட்ட ஆண்டு 1975. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா மூணுமே சரி. கூற்று 1, 2, 3 மூணுமே வந்து சரி. ஸோ மூணுமே பார்த்துக்கோங்க. அஞ்சல் சேவை வந்து பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு தொடங்கப்பட்டது 1857. முதல் அஞ்சல் விலை வந்து 1852ஆம் ஆண்டு கராச்சியில் வந்து வெளியிடுறாங்க. எங்கே? கராச்சி. விரைவு அஞ்சல் சேவை வந்து 1975 வந்து தொடங்குறாங்க, ஸ்பீடு போஸ்ட். நெக்ஸ்ட் 63வது கொஸ்டின். பிரதான வாகன தொழிற்சாலைகளும் அதனை சார்ந்த தொழிற்சாலைகளை சுற்றியுள்ள பகுதிகளில் இருப்பதால் டேஸ் ஆசியாவின் டெட்ராய்டு என்று அழைக்கப்படுகிறது. எக்ஸாம்பிள் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து சென்னை. ஸோ எதனால் ஆசியாவின் டெட்ராய்டுன்னு சொல்கிறாங்கன்னா வாகன தொழிற்சாலைகள் வந்து நிறைய இருக்கிறதுனால தான் ஆசியாவின் டெட்ராய்டு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் 64 கூற்று 1. இந்திய வானொலி ஒலிபரப்பு சேவை மும்பை வானொலி சங்கம் மூலமாக 1923ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. இந்திய வானொலி சேவை 1923. அடுத்து கூற்று 2. அகில இந்திய வானொலி என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்ட ஆண்டு 1936. கூற்று 3. ஆகாசவாணி என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்ட ஆண்டு 1956. ஆன்சர் பார்த்தீங்கன்னா மூணுமே வந்து சரி. 1, 2, 3 மூணுமே வந்து சரி. இந்தியாவின் மின்னியல் தலைநகரம் எது அப்படின்னா பெங்களூர் தான் இந்தியாவுடைய மின்னியல் தலைநகரம். நெக்ஸ்ட்டு 66. கீழ்கண்டவற்றுள் தவறான ஒன்றை தேர்வு செய்யும். ஸோ என்ன அப்படின்னா இது எல்லாமே வந்து அந்த இரும்பு எஃகு தொழிற்சாலைகள் ஸோ எங்கெங்கே இருக்குது அப்படின்றது ரொம்ப முக்கியமான கொஷினாக கேட்டிருக்காங்க. 66 பாருங்கள். ஸோ தவறானது எது அப்படின்றது தான். ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்துஸ்தான் எஃகு நிறுவனம், அது வந்து HSL அப்படின்னு சொல்லுவாங்க சுருக்கமாக, இந்துஸ்தான் எஃகு நிறுவனம். பொகாரோ எங்கே இருக்குன்னா ஜார்க்கண்டில் வந்து இருக்குது. இந்த நிறுவனத்தை தொடங்குவதற்கு அதாவது உதவி செய்தது பார்த்திங்கன்னா ரஷ்யா. நிறுவப்பட்ட ஆண்டு 1972. ஸோ இப்படி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட்டு சேலம் எஃகு ஆலை, இது எங்கே இருக்குன்னா சேலத்தில் இருக்குது. சேலம் வந்து தமிழ்நாட்டில் வந்து இருக்குது. நிறுவப்பட்ட ஆண்டு 1982. அடுத்து விஜயநகர் எஃகு ஆலை, இது எங்கே இருக்குன்னா டோர் நகல், இது எங்கன்னா ஆந்திர பிரதேசத்தில் இருக்குது டோர் நகல். நிறுவப்பட்ட ஆண்டு 1994. அடுத்து விசாகப்பட்டினம் எஃகு ஆலை, VSPன்னு சொல்லுவாங்க. இது விசாகப்பட்டினத்தில் தான் இருக்குது. இது எந்த மாநிலம்னா ஆந்திர பிரதேசம். நிறுவப்பட்ட ஆண்டு 1981. ஸோ இதில் எது வந்து தவறாக இருக்குன்னா ஆப்ஷன் சி. விஜயநகர் எஃகு ஆலை வந்து ஆந்திர பிரதேசம் வந்து கிடையாது, கர்நாடகம். மீதி எல்லாமே சரியாக இருக்குது. விஜயநகர் எஃகு ஆலை வந்து கர்நாடகம்.
ஸோ மீதி எல்லாமே பார்த்துக்கோங்க. இப்போ வந்து இந்த கொஸ்டின் எல்லாம் எப்படி இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க எப்படின்னா, இந்த சைடு வந்து இந்த ஆலையோடைய பிளேஸ் குடுத்துருவாங்க. இப்போ பொகாரோ அப்படின்னு குடுப்பாங்க. இந்த பக்கம் சேலம் குடுப்பாங்க. டோர் நகல்னு குடுப்பாங்க. விசாகப்பட்டினம்னு இந்த சைடெல்லாம் குடுத்துருவாங்க. இந்த பக்கம் மாநிலங்கள், இந்த பிளேஸ்ல எந்த மாநிலத்தில இருக்கு? இப்போ ஆந்திரா, கர்நாடகா, அ இந்த மாரி பகுதியிலலாம் இந்த சைடு வந்து குடுத்துருவாங்க. ஆந்திர பிரதேசம், கர்நாடகா, தமிழ்நாடு இது எல்லாமே இந்த சைடு குடுப்பாங்க. ஜார்க்கண்ட் எல்லாம். ஸோ பொறுத்து சொல்லி கேட்பாங்க. நெக்ஸ்ட் 67வது கொஸ்டின். இந்திய தேசிய செயற்கைக்கோள் அமைப்பு நிறுவப்பட்ட ஆண்டு. இந்திய தேசிய செயற்கைக்கோள் அமைப்பு நிறுவப்பட்ட ஆண்டு 1983. நெக்ஸ்ட் 68வது கொஸ்டின். கீழ்கண்டவற்றுள் தவறான ஒன்றை தேர்வு செய்யவும். பாருங்க அதே தான். இரும்பு எஃகு தொழிற்சாலை. இப்போ பாருங்க டாடா இரும்பு எஃகு நிறுவனம். இது வந்து டிஸ்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. டாடா இரும்பு எஃகு நிறுவனம் டிஸ்கோ. இது எங்கே இருக்குன்னா ஜாம்ஷெட்பூர். ஜாம்ஷெட்பூர் எங்கே இருக்குன்னா ஜார்க்கண்டில் வந்து இருக்குது. நிறுவப்பட்ட ஆண்டு 1911 வந்து நிரூபிக்காங்க இந்த டாடா இரும்பு எஃகு நிறுவனம். இந்திய இரும்பு எஃகு நிறுவனம். இது வந்து இஸ்கோன்னு சொல்லுவாங்க பாருங்க. பன்பூர், ஹெராப்பூர், குல்டி இதெல்லாம் வந்து மேற்கு வங்காளத்தில் இருக்கக்கூடிய பகுதிகள். நிறுவப்பட்ட ஆண்டு 1972. அடுத்து விஸ்வேஸ்வரய்யா இரும்பு எஃகு நிறுவனம் விஐஎஸ்எல்னு சொல்லுவாங்க. இது பத்ராவதி கர்நாடகாவில் வந்து இருக்குது. நிறுவப்பட்ட ஆண்டு 1923. அடுத்து இந்துஸ்தான் எஃகு நிறுவனம் ஹெச்எஸ்எல்னு சொல்லுவாங்க. இது வந்து பிளாய். இந்துஸ்தான் எஃகு நிறுவனம் நிறைய பக்கம் இருக்குது. இது வந்து பிளாய் வந்து ஒடிஷா, உதவி வந்து ரஷ்யா. இந்த நிறுவனத்தை தொடங்குவதற்கு உதவி செய்து வந்து ரஷ்யா. நிறுவப்பட்ட ஆண்டு 1957. ஸோ இதில் வந்து தவறானது வந்து கேட்டிருக்காங்க. தவறானது எது அப்படின்னா ஆப்ஷன் டி. பிளாய் பார்த்தீங்கன்னா வந்து ஒடிஷா வந்து கிடையாது, சத்தீஸ்கர். பிளாய் வந்து சத்தீஸ்கர். ஸோ கவனமாக வந்து பார்த்துக்கோங்க. இதில் தவறானது பிளாய் இந்த ஒடிசான்ற இடத்துல சத்தீஸ்கர்ன்றதை எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 69வது கொஸ்டின். இந்தியாவில் உற்பத்தி செய்யும் திட்டம் டேசாம் ஆண்டு தொடங்கப்பட்டது. எப்போ அப்படின்னா செப்டம்பர் 25, 2014 ஆண்டு தொடங்கப்பட்டது. இந்தியாவில் உற்பத்தி செய்யும் திட்டம். நெக்ஸ்ட் 70வது கொஸ்டின் பொறுத்துக. இப்போ பாக்ஸைட் வந்து எதுக்கு பயன்படுதுன்னா வானூர்தி தயாரிக்க பயன்படுகிறது. ஜிப்சம் பார்த்தீங்கன்னா சிமெண்ட் தயாரிக்க பயன்படுகிறது ஜிப்சம். கருப்பு தங்கம் எது அப்படின்னா நிலக்கரி. இரும்புத்தாது வந்து மேக்னடைட் வந்து இரும்புத்தாது. மைக்கா வந்து மின்னணு சாதன பொருட்கள் தயாரிக்க பயன்படுகிறது மைக்கா. இதுக்கான ஆன்சர் கீ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 21453. நெக்ஸ்ட் 71வது கொஸ்டின். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையம் நிறுவப்பட்ட ஆண்டு. எப்போ அப்படின்னா 1969 வந்து நிறுவப்பட்டது இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையம். நெக்ஸ்ட் 72வது கொஸ்டின். கூற்று 1. இந்துஸ்தான் எஃகு நிறுவனம். இது வந்து ரூர்கலா வந்து எங்கே இருக்குன்னா ஒடிசாவில் வந்து இருக்குது. இது தொடங்க உதவி செய்தது வந்து இங்கிலாந்து. நிறுவப்பட்ட ஆண்டு 1965. கூற்று 2. இந்துஸ்தான் எஃகு நிறுவனம். அதே இந்துஸ்தான் எஃகு நிறுவனம் நிறைய பக்கம் இருக்குது. அது ஆனால் பிளேஸ் வந்து வெவ்வேறு பிளேஸ். இது வந்து துர்காப்பூர் எங்கே இருக்குன்னா மேற்கு வங்காளத்தில் வந்து இருக்குது. உதவி வந்து ஜெர்மனி. நிறுவப்பட்ட ஆண்டு 1959. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா கூற்று 1, 2 ரெண்டுமே வந்து தவறு. ஏன் தவறு அப்படின்னா இப்போ இந்த ரூர்கலா ஒடிசாவில் இருக்குது பார்த்தீங்கன்னா ரூர்கலா இது தொடங்க வந்து உதவி செய்தது வந்து இங்கிலாந்து வந்து கிடையாது, ஜெர்மனி தான் வந்து உதவி செய்தது. அப்போ ஜெர்மனின்றது கூற்று 1க்கு மாற்றிக்கோங்க. கூற்று 2க்கு வந்து இந்த ஜெர்மனி கிடையாது, இது வந்து இங்கிலாந்துன்னு மாற்றிக்கோங்க. இப்போ துர்காப்பூர் மேற்கு வங்காளத்தில் இருக்கக்கூடிய துர்காப்பூர் வந்து இது வந்து தொடங்க வந்து உதவி செய்தது இங்கிலாந்து. நெக்ஸ்ட் வந்து 73வது கொஸ்டின். சோட்டா நாகபுரி பீடபூமி பகுதியின் பொருளாதார வளர்ச்சிக்கு கருவாக இருப்பது எது அப்படின்னா கனிம படிவுகள். ரொம்ப ஃபேமஸ்ஸு. சோட்டா நாகபுரி பீடபூமி வந்து கனிம படிவுகளுக்கு வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பகுதி. நெக்ஸ்ட் 74வது கொஸ்டின் பொறுத்துக. எல்லைப்புற சாலை பார்த்தீங்கன்னா 1960. எல்லைப்புற சாலை வந்து 1960. இன்சாட் பார்த்தீங்கன்னா செயற்கைக்கோள் தகவல் தொடர்பு தான் இன்சாட்டு. நெக்ஸ்ட்டு மசாகான் கப்பல் கட்டும் தளம். ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னா மும்பையில் வந்து இருக்குது. புறநகர் பரவல் வந்து நகரமயமாக்கலின் தாக்கம். கொங்கன் ரயில்வே 1998. ஸ்கூல் புக்கில் 1990 கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலி அது ஆன்சர் வந்து 1998. ஒருவேளை கொங்கன் ரயில்வே வந்து அதனுடைய பணி தொடங்கப்பட்டது 1990 வந்து இருக்கலாம். சரிங்களா அதனுடைய வேலைகள். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு 75வது கொஸ்டின். அணுமின் நிலையங்கள் மற்றும் உற்பத்தி திறன் கீழ்கண்டவற்றுள் பொருந்தாதது எது?
ஸோ பாருங்கள், தாராப்பூர் 320 மெகாவாட் மும்பை. இந்த மெகாவாட்டெல்லாம் மாறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் தாராப்பூர் எங்கே, இது வந்து ஒரு அணுமின் நிலையம். அணுமின் நிலையம் எங்கெங்கே இருக்குது, எந்த பிளேஸில் இருக்குது, அவ்வளோதான். தாராப்பூர் வந்து மும்பை. கோட்டா 100 மெகாவாட் ராஜஸ்தான். இரவத்பட்டா வந்து 335 மெகாவாட் உத்தரப்பிரதேசம். கல்பாக்கம் 440 மெகாவாட் தமிழ்நாடு. ஸோ இதில் பொருந்தாது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, இரவத்பட்டா வந்து உத்தரப்பிரதேசம் வந்து கிடையாது, இது வந்து ராஜஸ்தான். இந்த இடத்துல ராஜஸ்தான் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இதெல்லாம் சரியாக இருக்குது. இப்போ வந்து இது கொஷினாக கேட்கறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. நிறைய டைம் கேட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி. இந்த சைடு இந்த மாதிரி பிளேஸ் கொடுத்துருவாங்க, இது எந்தெந்த மாநிலத்தில் இருக்குன்றது கேட்பாங்க. இப்போ தாராபூர்னா மும்பை, கோட்டா ராஜஸ்தான், நிரோத்பட்டா வந்து ராஜஸ்தான், கல்பாக்கம் வந்து தமிழ்நாடு. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜியாகிரஃபியில் இருக்கக்கூடிய அந்த ஸ்கூல் புக்கு கொஷின்ஸ் தான் 75 கவர் பண்ணியிருந்தோம். இதுக்கு மேலே 75, அதாவது 76வது கொஷின்லேருந்து 100வது கொஷின் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவுட் சோர்ஸ் நம்ம சுயமரியாதை இயக்கத்தை பற்றி நம்ம வந்து அதில் இருந்து 25 கொஷின்ஸ் நம்ம வந்து கவர் பண்ணியிருக்கோம். அதை நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ 76வது கொஷின் பாருங்கள். கீழ்காணும் கூற்றுகளில் சரியான பொருத்தத்தை பொறுத்துக. ஈவேரா பெரியார் பற்றி. இப்போ காங்கிரஸில் இணைந்த ஆண்டு. இப்போ பெரியார் வந்து காங்கிரஸில் இணைந்த ஆண்டு எது அப்படின்னா 1919. இதுக்கான ஆன்சருக்கு ஃபஸ்ட் வந்து சொல்லிடலாம். ஆப்ஷன் சி 3421. அதாவது காங்கிரஸில் பெரியார் வந்து காங்கிரஸில் இணைந்த ஆண்டு 1919. தஞ்சாவூர் காங்கிரஸில் மீண்டும் வகுப்புரிமை தீர்மானம் கொண்டு வந்த ஆண்டு எது அப்படின்னா அது 1921. வகுப்புரிமை தீர்மானம் 1921. கள்ளுக்கடை முறையில் ஈடுபட்டதற்காக சிறையில் அடைக்கப்பட்ட ஆண்டு எது அப்படின்னா 1922. தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு 1923. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் 77வது கொஷின். கீழ்கண்ட கூற்றுகளில் சரி மற்றும் தவறை தேர்வு செய்க. பாருங்கள், கூற்று 1, கூற்று 2, 2 கூற்று இருக்குது. கூற்று 1, ஈவே ராமசாமி 1925 நவம்பர் 25ஆம் தேதி நடைபெற்ற செங்கல்பட்டு காங்கிரஸ் மாநாட்டில் இறுதியாக வகுப்புரிமை தீர்மானத்தை முன்மொழிந்தார். கூற்று 2, அத்தீர்மானம் ஏற்கப்படாமையால் அவரும் அவரது ஆதரவாளர்களும் காங்கிரஸை விட்டு வெளியேறினர். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா கூற்று 1 வந்து தவறு, கூற்று 2 வந்து சரி. கூற்று 1 ஏன் தவறு அப்படின்னா இது செங்கல்பட்டு வந்து கிடையாது, காஞ்சிபுரம். ஸோ இந்த இடத்துல அண்டர்லைன் பண்ணிவிட்டு காஞ்சிபுரம் அப்படின்ட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க, மீதி எல்லாமே சரியாக இருக்குது. 78வது கொஷின். கீழ்காணும் கூற்றுகளில் தவறானதை தேர்வு செய்க. பாருங்கள், மொத்தமாக எத்தனை கூற்று, 3 கூற்றுகள் வந்து இருக்குது. என்னன்றது வந்து பார்க்கலாம். சர் ஏ ராமசாமி முதலியார் ஈவே ராமசாமியை தமிழ்நாட்டின் ரூசோ என்று அழைத்து பெருமைப்படுத்தினார். எப்போனா 1927 ஜூனில். கூற்று 2, 1938ஆம் ஆண்டிலிருந்து காந்தியை மகாத்மா என்று அழைப்பதை நிறுத்திவிட்டார் பெரியார். கூற்று 3, காந்தியின் இந்து மதம் பற்றிய விளக்கத்தையும் ஆதி திராவிடருக்கென தனி கோயில்கள் வேண்டும், கலப்பு திருமணங்களும் சமபந்தி விருந்தும் தனிப்பட்ட கருத்துக்கள் என்ற கருத்துக்களை பெரியார் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஸோ இதுக்கான ஆன்சர் பாருங்கள், 1, 2 ரெண்டுமே வந்து அதாவது கூற்று 1, 2 2 வந்து தவறு, 1, 2 தவறு, 3 வந்து சரியாக இருக்குது. 1 ஏன் தவறுனா இது 1927 ஜூன் கிடையாது, ஜூலைன்றது மாற்றி வச்சுக்கோங்க. பாருங்கள், கொஷினில் எந்த மிஸ்டேக்கும் இல்லை, சைடில் இருக்கக்கூடிய தகவலை நம்ம தவறாக வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அதையும் நீங்கள் சேர்த்து வந்து பார்த்துக்கணும். 1927 ஜூன் கிடையாது, ஜூலை. இது வந்து 1938 கிடையாது, 1928. 1928ஆம் ஆண்டிலிருந்து காந்தியை மகாத்மா என்று அழைப்பதை நிறுத்திவிட்டார் பெரியார், 1928. ஸோ நெக்ஸ்ட் 79வது கொஷின். கீழ்கண்ட கூற்றுகளில் சரி மற்றும் தவறை தேர்வு செய்க. இப்போ கூற்று 1, கூற்று 2 பாருங்கள். கூற்று 1 பாருங்கள். ஈவே ராமசாமி என்று பெயரை மட்டும் போட்டுக்கொள்வது மரியாதையாக இருக்காது என்று கருதிய நாகர்கோவில் வழக்கறிஞர் சி. சுப்பிரமணியம் முதலாக ஈவேரா பெரியார் என்று அழைத்தார். எப்போ 1927. கூற்று 2, அதிலிருந்து ஈவேரா பெரியார் என்ற பெயர் பிரபலமாயிற்று. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1 வந்து தவறு, கூற்று 1 தவறு, கூற்று 2 வந்து சரி. கூற்று 1 ஏன் தவறுனா இந்த சி. சுப்பிரமணியம் வந்து கிடையாது, இது பா. சிதம்பரம் பிள்ளை. இந்த இடத்துல அண்டர்லைன் பண்ணிவிட்டு இது வந்து தவறு, பா. சிதம்பரம் பிள்ளை அப்படின்றது எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் 80வது கொஷின். கூற்று 1, 1929 பிப்ரவரி 17, 18 தேதிகளில் காஞ்சிபுரத்தில் முதலாவது சென்னை மாகாண சுயமரியாதை மாநாட்டை கூட்டி முறைப்படி சுயமரியாதை இயக்கத்தை துவக்கினார். யாரு? பெரியார். கூற்று 2, மனைவி நாகம்மையுடன் சிங்கப்பூர் நாட்டில் சுற்றுப்பயணம் செய்து சுயமரியாதை பிரச்சாரம் செய்தார். இது வந்து பெரியார். அதாவது இங்கே பெரியார்னு கொடுத்துருக்கணும். ஸோ பெரியார்ன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆன்சர் வந்து அனைத்தும் தவறு. அதாவது கூற்று 1 தவறு, 2 வந்து தவறு.
ஸோ ஏன் தவறு அப்படின்னா காஞ்சிபுரம் வந்து கிடையாது, செங்கல்பட்டு. முதலாவது சுயமரியாதை மாநாடு வந்து எங்கன்னா செங்கல்பட்டு. இங்கே காஞ்சிபுரத்தை அடிச்சுட்டு அண்டர்லைன் பண்ணிவிட்டு செங்கல்பட்டுன்னு எழுதிக்கோங்க. கூட்டு 2 பார்த்தீங்கன்னா இது சிங்கப்பூர் வந்து கிடையாது, மலேசியா. மலேசியா நாட்டில் சுற்றுப்பயணம் செய்து சுயமரியாதை பிரச்சாரம் செய்தார். ஸோ மலேசியா அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க இங்கே. நெக்ஸ்ட்டு 81வது கொஷின், கீழ்காணும் கூற்றுகளுக்கான சரியான பொருத்தத்தை பொறுத்துக. கூற்று பாருங்கள், முதல் 3 இது இருக்குது பாருங்கள். முதல் சுயமரியாதை மாநாடு 1929 எங்கே நடந்ததுன்னா செங்கல்பட்டில் வந்து நடந்தது. 2வது சுயமரியாதை மாநாடு 1930 எங்கே நடந்ததுன்னா ஈரோட்டில் வந்து நடந்தது. 3வது சுயமரியாதை மாநாடு வந்து எங்கே நடந்ததுன்னா விருதுநகர் வந்து நடந்தது. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. எதுக்குன்னு பண்ணுங்க, நீ எத்தனைக்கு இது பாரு. சரி, இன்னும் ஒரு 4 பண்ணுங்க. சரி. ஆனால் இங்கேயே உள்ளே வச்சிரு, மேக்ஸிமம் இன்னும் ஒரு 20 கொஷின் தான் இருக்குது, முடிஞ்சிடும். சரி. முதல் சுயமரியாதை மாநாடு பார்த்தீங்கன்னா அந்த மாநாடு வந்து தலைமை தாங்கியவர் யார் அப்படின்னா சவுந்தரபாண்டியன். இதெல்லாம் கொஷின் கேட்டிருக்காங்க. 2வது சுயமரியாதை மாநாட்டுக்கு தலைமை தாங்கியவர் வந்து ஜெய்கர். 3வது சுயமரியாதை மாநாட்டுக்கு தலைமை தாங்கியவர் பார்த்தீங்கன்னா ஆர்கே சண்முகம். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 82வது கொஷின், பின்வரும் கூற்றுகளில் சரியான கூற்றை மட்டும் தேர்வு செய்க. மொத்தமாக வந்து 3 கூற்று இருக்கு, வந்து பாருங்க. ராஜாஜி பள்ளிகளில் அறிமுகப்படுத்தி இந்தியை எதிர்த்து போராடி பெரியார் சிறை சென்ற ஆண்டு 1939. பெரியார் பெல்லாரி சிறையில் இருந்தபோதுதான் நீதி கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். சிறையிலிருந்து திரும்பிய பெரியார் திராவிட நாடு கோரிக்கையை எழுப்பினார். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2, 3 வந்து சரி, 1 வந்து தவறு. 1 ஏன் தவறுனா 1939 கிடையாது, 1938. ஸோ மீதி எல்லாமே வந்து சரியாக இருக்குது. நெக்ஸ்ட் 83வது கொஷின், பின்வரும் கூற்றுகளில் சரியானவற்றை தேர்வு செய்க. மொத்தம் ஒரு 4 கூற்று இருக்குது, வந்து பார்க்கலாம். தஞ்சாவூர் மாநாட்டில் திராவிட நாடு கோரிக்கையை விளக்கி பேசினார் யார்? பெரியார். 1940 ஏப்ரலில். ராஜாஜி நேரில் வேண்டுகோள் விடுத்தும் பெரியார் அமைச்சர் பதவியை ஏற்க மறுத்துவிட்டார். அடுத்து 3, தமிழ்நாடு தமிழர்க்கே என்று முழக்கமிட்டார் யார்? பெரியார். 1947 ஆகஸ்ட் 27 ஈரோட்டில் பெரியார் நீதி கட்சி என்ற பெயரை திராவிடர் கழகம் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா கூற்று 2, 3 வந்து சரி, 1 வந்து தவறு. 1 ஏன் தவறுனா தஞ்சாவூர் வந்து கிடையாது, திருவாரூர். ஸோ இந்த இடத்துல திருவாரூர் அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. 4 வந்து தவறு. 4 ஏன் தவறு அப்படின்னா
ஈரோடு வந்து கிடையாது, சேலம். ஒரு ஃபேமஸான ஒரு மாநாடு. ஏன்னா நெறைய டைம் கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஈரோடு வந்து கிடையாது, சேலம். சேலம் மாநாட்டில தான் வந்து நீதி கட்சியுடைய பெயர வந்து திராவிடர் கழகம் அப்படின்னு வந்து பெயர் வந்து மாத்துவாரு. நெக்ஸ்ட் 84வது கொஸ்டின். பின்வரும் கூற்றுகளில் சரியானவற்றை மட்டும் தேர்வு செய்க. கூற்று 1. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குவதற்காக அமைக்கப்பட்ட அரசியல் நிர்ணய சபையின் அமைப்பு முறையை எதிர்த்தார் பெரியார் 1945. கூட்டு 2. 1947 ஆகஸ்ட் 15ஆம் தேதி நாடு முழுவதும் சுதந்திர நாடாக கொண்டாடிய போது பெரியார் அந்த நாளை திராவிடருக்கு துக்க நாள் என்று அறிவித்தார். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா கூற்று 2 மட்டும் சரி, கூற்று 1 தவறு. கூற்று 1 என்ன தவறுனா கொஷினில் தவறு கிடையாது. இது 1945 கிடையாது, 1946. 1946 தான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குவதற்காக அமைக்கப்பட்ட அரசியல் நிர்ணய சபையின் அமைப்பு முறையை வந்து எதிர்த்தார் பெரியார். நெக்ஸ்ட் 85. சுயமரியாதை என்ற சொல் எளிமையாகவும் தெளிவாகவும் இருப்பதை போல் தோன்றினாலும் அதன் ஆழத்தையும் அகலத்தையும் ஒரு வரையறைக்குள் அடக்கிவிட முடியாது என்று கூறியவர் யார் அப்படின்னா எம்.கே. ரெட்டி. நெக்ஸ்ட் 86வது கொஸ்டின். கீழ்காணும் கூற்றுகளை கால வரிசைப்படுத்துக பெரியார். பாருங்க, தஞ்சாவூர் காங்கிரஸில் வகுப்பு வாரி தீர்மானத்தை கொண்டு வந்தார். ஈரோடு நகரசபை தலைவரானார். தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். காங்கிரஸில் இணைந்தார். இதெல்லாம் முக்கியமான கொஷின்ஸு. ஸோ இது பாருங்கள், ஃபஸ்ட்டு இதுக்கான ஆன்சர் கீ வந்து சொல்லிடுறேன். ஆப்ஷன் சி 2, 4, 1, 3. 2. ஈரோடு நகர சபை தலைவர் பதவி பார்த்தீங்கன்னா 1917லேருந்து 19 வரைக்கும் வந்து இருந்திருக்காரு. ஸோ அப்போ இதான் வந்து ஃபஸ்ட்டு 1917ன்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு காங்கிரஸில் இணைந்தது 1919. காங்கிரஸில் இணைந்தது 19. தஞ்சாவூர் காங்கிரஸில் வகுப்பு வாரி தீர்மானத்தை கொண்டு வந்தது 1921. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டது 1923. இந்த வருஷங்களாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் வரிசைப்படுத்த முடியும். நெக்ஸ்ட் 87வது கொஸ்டின் போகிறதுக்கு, காஞ்சிபுரம் காங்கிரஸ் மாநாடு எப்போ நடந்தது அப்படின்னா அது வந்து 1925. காஞ்சிபுரம் காங்கிரஸ் மாநாடு 1925. திராவிடர் கழகம் அப்படின்ற பெயர் மாற்றப்பட்டது 1944. கதர் பிரச்சாரம் பண்ணது பார்த்தீங்கன்னா 1921. ரீவோல்ட் இதழ் தொடங்கப்பட்டது 1928. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 4, 3, 1, 2. நெக்ஸ்ட் 88வது கொஸ்டின். சுயமரியாதை குறிக்கோளுடன் சமதர்ம கருத்துக்களை சேர்த்து ஒரு புதிய சமூக பொருளாதார திட்டத்தை உருவாக்க பெரியார் யாருடன் இணைந்தார்? யாருடன் அப்படின்னா எம். சிங்காரவேலருடன் இணைந்தார். 89. அரசியல் கட்சியின் நிலையை மாற்றுவதற்காக சுயமரியாதை இயக்கத்துக்கு சமதர்ம கட்சி, ஒரு முக்கியமான கொஸ்டின், அரசியல் கட்சி நிலையை மாற்றுவதற்காக சுயமரியாதை இயக்கத்துக்கு சமதர்ம கட்சி என்ற அரசியலமைப்பு உருவாக்க தீர்மானித்தவர் யார் அப்படின்னா பெரியார். நெக்ஸ்ட் 90வது கொஸ்டின். இந்தி திணிப்பு திராவிட கலாச்சாரத்தின் மீதான ஆரிய படையெடுப்புக்கான அடையாளம் என மக்களை எச்சரித்தவர் யார் அப்படின்னா பெரியார். இந்திய திணிப்பு திராவிட கலாச்சாரத்தின் மீதான ஆரிய படையெடுப்புக்கான அடையாளம் என மக்களை எச்சரித்தவர் வந்து பெரியார். தற்கால தமிழ்நாட்டு வரலாற்றில் முதல் முறையாக ஆரியர் திராவிடர் இனசாதி கலாச்சார வேறுபாட்டை தீவிரப்படுத்தியவர் யார் அப்படின்னா பெரியார். தற்கால தமிழ்நாட்டு வரலாற்றில் முதல் முறையாக ஆரியர் திராவிடர் என இன சாதி கலாச்சார வேறுபாட்டை தீவிரப்படுத்தியவர் வந்து பெரியார். 92வது கொஸ்டின். திருவல்லிக்கேணி கடற்கரையில் நடந்த கூட்டத்தில் தான் பெரியார் முதல் முறையாக டேஸ் என்று குரல் எழுப்பினார். ஸோ என்ன அப்படின்னா தமிழ்நாடு தமிழருக்கே. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, தமிழ்நாடு தமிழருக்கே. எங்க திருவல்லிக்கேணி கடற்கரையில் நடந்த கூட்டத்தில். 93வது கொஸ்டின். இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் பெரியாருக்கு 2 ஆண்டு சிறை தண்டனையும் 2000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டு எந்த சிறையில் அடைக்கப்பட்டார்? எந்த சிறை அப்படின்னா பெல்லாரி சிறையில் வந்து அடைக்கப்பட்டார். ஸோ இந்த பெல்லாரி சிறையில் இருக்கும்போது தான் நீதி கட்சி தலைவராக வந்து தேர்ந்தெடுப்பாங்க பெரியாரை. 94வது கொஸ்டின். பெரியார் யாரை சந்தித்து 1939 திராவிட நாடு பிரிவினை பற்றி விவாதித்தார்? ஸோ யாரை சந்திச்சு அப்படின்னா சர் ஸ்டார்போர்ட் கிரிப்ஸ் அவரை சந்தித்து தான் திராவிட நாடு பிரிவினை பற்றி விவாதித்தார். 95வது கொஸ்டின். புத்தருக்கு பின் பெரியாரின் இயக்கமே ஆசியாவின் மிகப்பெரிய மனிதாபிமான நாத்திக மக்கள் இயக்கமாகும் என்று பெரியாரை குறிப்பிட்டுள்ளவர் யார் அப்படின்னா
வீரமணி. புத்தருக்கு பின் பெரியாரின் இயக்கமே ஆசியாவின் மிகப்பெரிய மனிதாபிமான நாத்திக மக்கள் இயக்கம் அப்படின்னு சொன்னது வந்து வீரமணி. 96வது கொஸ்டின். திராவிடர் கொடியில் உள்ள கருப்பு பகுதி டேஸ் குறிப்பது மற்றும் சிவப்பு வட்டப்பகுதி டேஸ் குறிப்பதாகும். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, இந்த கொஸ்டின் எடுக்கிற ஐடியா இல்ல. நான் வேற ஒரு கொஸ்டின் மார்க் பண்ணி குடுத்துருந்தேன். அந்த கொஸ்டின் எடுக்கக்கூடிய தம்பி இந்த கொஸ்டின வந்து வச்சுட்டாரு. இது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் வந்து கிடையாது. சரிங்களா? ஸோ வேற கொஸ்டின் நான் குடுத்துருந்தேன். அவர் தெரியாம இத எடுத்து உள்ள வச்சுட்டாரு. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஏ அண்ட் பி வந்து சரி. ஸோ இந்த கருப்பு பகுதி வந்து திராவிடரை கப்பியுள்ள இழிவை குறிக்கும். சிவப்பு பகுதி வந்து இழிவு நீக்கி புரட்சி மலர்வதை குறிக்கும். ஜஸ்ட் இது தெரிஞ்சுக்கோங்க. இது ஒன்றும் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை. 97வது கொஸ்டின். பெரியாரின் சுயமரியாதை இயக்கம் முதன்மையாக எதிர்த்தது எதை? அப்படின்னா சாதி ஒழிப்பு, தீண்டாமை, பிராமண ஆதிக்கம். இதுதான் வந்து சுயமரியாதை இயக்கம் வந்து எதிர்த்தது. சாதி ஒழிப்பு, தீண்டாமை, பிராமண ஆதிக்கம். 98வது கொஸ்டின். பெரியாரின் எந்த சுயமரியாதை மாநாட்டில் ஆண்கள் மற்றும் பெண்கள் என்ற இரு பிரிவினருக்கும் மனவிலக்கு செய்து கொள்ள உரிமை இருக்க வேண்டும் என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது? எந்த மாநாடுனா செங்கல்பட்டு மாநாடு 1929. யாருடைய ஆட்சி காலத்தில் சுயமரியாதை திருமண சட்டம் கொண்டு வரப்பட்டது? அண்ணாதுரை ஆட்சி காலத்தில் வந்து சுயமரியாதை திருமண சட்டம் வந்து கொண்டு வரப்பட்டது. கடைசி 100வது கொஸ்டின். கீழ்கண்ட கூற்றுகளுக்கான சரி மற்றும் தவறான கூற்றை தேர்ந்தெடுத்து எழுதுக. கூற்று 1 பாருங்க. உங்களுடைய பணி பல சமுதாய அதிசயங்களை செய்துள்ளது. மக்களுக்கு புதிய பாதை கிடைத்துள்ளது. எனக்கு தெரிந்தவரை வேறெந்த சீர்திருத்தவாதியும் உங்களை போன்று பெரிய வெற்றியை பெற்றதில்லை என்று பெரியாரை புகழாரம் சூட்டியவர் கு. காமராசர். கூற்று 2. தமிழ்நாட்டில் சமூக சீர்திருத்தங்களை செய்து ஒரு புதிய சமுதாயத்தை உருவாக்க முயற்சி செய்தவர் என்று பெரியாரை பாராட்டியவர் சி.என். அண்ணாதுரை. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா, கூற்று 1 மற்றும் 2 வந்து தவறு. 2மே வந்து தவறு. 2 ஏன் தவறுனா, கூற்று 1 இருக்கு பார்த்தீங்களா, இதை சொன்னது வந்து அண்ணா. கூற்று 2 சொன்னது வந்து காமராசர். ஸோ மாற்றி மாற்றி கொடுத்துருக்கோம். நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வெற்றிகரமாக 100 கொஷின் நம்ம வந்து முடிச்சிட்டோம். 100 கொஷினுக்கு எத்தனை கொஷின் சரியாக விடை பண்ணியிருக்கீங்க அப்படின்றத கீழே கமெண்டில் வந்து பதிவு பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.